ஈஸ்வரா குருதேவா இப்போ இந்த நேரத்தில் உங்களை மிதக்கும்படி இருந்ததுங்களா? எடை குறைஞ்சிருந்ததெல்லாம் உடல்ல இங்கே பெண்கள் பகுதி அப்படி மேலே எடை குறைஞ்சிருந்ததா உங்களுக்கு? எல்லாருக்கும் அந்த எடை குறைஞ்சிருந்தா இருந்தது. இப்போ அந்த துருவத்தோட தொடர்பு கொள்ளும் போது இது அதிகமாக அதிகமாக இந்த உணர்வுகள் அங்கே வலுப்பெற்றால் புவியின் ஈர்ப்புக்கு வராது. அந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தில் செல்லும். அந்த ஈர்ப்பு வட்டத்தில் விளைந்து கொண்டிருக்கும் அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் நம்ம இணைச்சு, ஏன்னா மனிதர்களாக இருந்து அங்கே சென்றோம். அதனால இடைமறித்து உங்களை அந்த உணர்வுகளை கொடுத்து அடுத்து சாயங்காலம் உபதேசித்த நிலைகளை துரித நிலையில் உங்களுக்குள் தடை செய்வதும் அதன் வளர்ச்சி பெறுவதும். இப்போ நாம் மத்தியான உணவு அதாவது முதல்ல ஞாபகப்படுத்தியுள்ளேன். மீண்டும் நாம் ஞாபகப்படுத்தும் போது ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று சொல்லும் போதெல்லாம் நம் நினைவினை புருவ மத்தியை கொண்டு அதன் வழியிலே தான் நாம் இயங்கி பெறுதல் வேண்டும். ஓம் ஈஸ்வரா குருதேவா முதல்ல அகசியர் 5வது வயதாகும் போது துருவத்தின் ஆற்றலை பெற்று துருவன் என்ற காரணப்பேர்களை வைத்து அழைக்கத் தொடங்கினார்கள். அதன் வழிப்படி தனது 5 வயது முதலே விண்ணுலைகள் என்ன அதிசயங்கள் நடக்கின்றன என்ற நிலையை சிறுக சிறுக அந்த உணர்வின் வளர்ச்சி தனக்குள் கண்டுணர்ந்து நமது பிரபஞ்சத்தில் பிரபஞ்சம் என்றும் சொல்லும் முன் அந்த 27 நட்சத்திரங்களும் பிற மண்டலங்களிலிருந்து வருவதை இப்போ எப்படி நூலாம்படை வலை விரித்து அதில் மற்ற ஈயோ வண்டோ மற்றவைகள் அதில் படும்போது வலையில் சிக்கியுள்ளதை தனக்குள் இருக்கும் கூர்மையான இன்ஜெக்ஷன் போன்ற ஊடுருவி அதற்குள் இருக்கும் அந்த ஊனை கரைக்க செய்து ஊனாக குளித்துவிடும். பின் தன் இனவிருத்திக்காக மற்ற ஈகள் கிடைத்தால் தனக்குள் உருவாகும் சில அமிலம் கலந்த மலத்தை வெளியாக்கி அந்த ஈயை முழுமைக்கும் காத்து புகாத வண்ணம் அதை சுற்றி தன் உடலில் ஊறும் அந்த உணர்வின் சத்தை அந்த ஈக்குள் பாய்ச்சப்படும் போது ஈக்குள் இருக்கும் ஈ உருவாக்கிய அணுக்கள் இது படர்ந்து அந்த நூலாம்படை பூச்சியை போன்று இந்த உணர்வுகள் வளர்ந்து தன் இடத்தை உருவாக்குகின்றது. இப்போ உதாரணமாக ஒரு குளவி ஒரு புழுவனை அதன் மேல் பாய்ச்சும் போது அந்த விஷத்தன்மை வாங்கிய பின் அவனுடைய துடிப்பின் தன்மையை குறைக்க செய்து
தான் உமிழ் நீரால் மண்ணை உருட்டி கூடு கட்டி அந்த கூட்டுக்குள் இந்த புழுவை உள் செலுத்தி இந்த நூலாம்படை பூச்சி போன்று தனக்குள் இருக்கக்கூடிய விஷத்தின் தன்மை அந்த புழுக்குள் பாய்ச்சிய பின் அந்த புழுவின் உடல்கள் சருகு போன்று ஆகிவிடும். அந்த தொலி சருகு போன்று ஆன பின் அந்த புழுவை வளர்த்த அணுக்கள் இது போலாம். எப்படி நூலாம்படை பூச்சி அதனுடைய உணர்வை அமிலங்களாக காட்சி எடுத்ததோ இதே போல அந்த அணுக்கள் அனைத்தும் ஒரு கூழ் போல ஆகிவிடும். பின் அந்த புழுவை உருவாக்கிய அந்த உயிரினும் அந்த புழுவின் உயிர் இந்த குளவியால் அந்த உமிழ்நீரால் கலக்கப்பட்ட அந்த மண்ணின் வழிக்கூடி புறத்தில் இருக்கும் இந்த சூரியன் காந்த புலன் அறிவை தனக்குள் இழுத்து நாம் எப்படி முட்டைக்கு கோழி அடைக்காக்கின்றதோ இதே போல இதன் உணர்வுகள் அதற்குள் பாய்ச்சப்பட்டு சிறுக சிறுக அது அணுக்களில் மாற்றமடைந்து இந்த புழு குளவியை போன்று ரூபமாகின்றது. இது இயற்கையின் சில நியதிகள். இவ்வாறு வளர்ச்சி பெற்றது போன்றுதான் பிற மண்டலங்களிலிருந்து வருவதை நட்சத்திரங்கள் தான் கவர்ந்து பால்வெளி மண்டலங்களாக மாற்றி அது தூசியாக மாறுவதை தான் உணவாக எடுத்துக்கொள்வதும் அந்த தூசியாக வருவதை சூரியனுடைய காந்தப்புலனை அதை கவர்ந்து அது அணுக்களாக மாற்றி தன் ஈர்ப்பு வட்டத்திற்கு அதை எடுத்துக்கொள்கின்றது. இப்படி இந்த 27 நட்சத்திரங்களும் இடைவெளி விட்டு ஒவ்வொன்றும் 27 நட்சத்திரங்களும் பிற மண்டலங்களில் எடுத்ததை பால்வெளி மண்டலங்களாக அமைக்கப்படும் போது ஒரு கூட்டமைப்பு போன்று இப்ப நமது பூமிக்கு எவ்வாறு ஓசான் தரை முக்கியமாக இருக்கின்றதோ இதே போல சூரியனுக்கு அந்த பால்வெளி மண்டலம் பிற மண்டலங்களிலிருந்து வருவதை அதை கவர்ந்து தன் சத்தினை எடுத்துக்கொள்கின்றது. இவ்வாறு அது பரவி இந்த 27 நட்சத்திரங்களும் ஆண் பெண் என்ற நிலையில் அது உருபெறுவதை இதை 5வது வயதில் இந்த சூரிய குடும்பத்தின் முக்கிய நிலைகளை காணுகின்றான். அதை இப்போது நாம் எப்படி கண்களை பார்க்கின்றோமோ இதே போல அந்த உணர்வின் தன்மை தான் உயிரிலே நுகர்ந்து அந்த உணர்வின் வலிமைகளை அணுக்களாக பார்க்கும் தன்மையும் இந்த பிரபஞ்சத்தில் அந்த நட்சத்திரங்கள் எப்படி இயங்குகின்றது, அது வளர்கின்றது, வாழுகிறது என்ற நிலையை பார்க்கின்றோம். இப்போ உங்களுக்குள் பதிவு செய்கின்றோம். இதனை அடுத்து இந்த நிகழ்ச்சிகள் நீங்களும் காணலாம். அவர்கள் கண்ட உணர்வுகளை நீங்களும் காணும் நிலை ஒன்று என்றால் டிவிகளில் எந்த ஸ்டேஷன் வைக்கின்றோமோ அதன் அலவரிசையில் ஒளிபரப்பாகும் அதை காற்று மண்டலத்தில் பரவி இருப்பதை கவர்ந்து நம்மளுக்கு படங்களாக காட்டுகின்றது. இதே போலதான் விஞ்ஞானிகள் கருவிகளை அனுப்பி அதை படமாக்கி அந்த உணர்வு அணுக்களை அது பல மடங்கு அது பெரிதாக்கி அதை மனிதன் தனக்கு உகந்த அந்த உணர்வின் தன்மை எதுவோ அதை கண்டறிகின்றான். ஆனால் தன் தாய் கருவிலே அது வளர்ந்த உணர்வுகள் விண்ணின் ஆற்றலை தனக்குள் அது பெரும் தகுதி ஏற்படுத்தியதனால் அதனுடைய வளர்ச்சி இந்த சூரிய குடும்பத்தின் பிரபஞ்சத்தை தனக்குள் கவர்ந்து அது அறியும் ஆற்றலும் அது இயக்கம் சக்தியும் காணும் சந்தர்ப்பம் அந்த துருவனுக்கு கிடைக்கின்றது. ஏன்னா அந்த துருவத்தின் வழிதான் அதை பார்க்கின்றான். நம்ம பூமிக்கு வருவதை அந்த துருவத்தின் அது எல்லை பகுதியாக வந்து அது எப்படி இணைகின்றதோ அது எங்கிருந்து கலக்கின்றது எதன் வழியில் வருகின்றது இந்த அதிசயத்தை பார்க்கின்றான். தனக்குள்ளும் அது நுகர்கின்றான், அந்த உணர்வை சேர்க்கின்றான். இப்படி அந்த பால்மல்லி மண்டலங்களில் இருந்து வருவதை தூசிகளாக வருவதை அந்த நட்சத்திரங்களும் உணவாக உட்கொள்ளுகின்றது. அதன் இணைந்த நிலைகளில்
சேர்ந்து சுழலும் பரிமாணம் உள்ள அது துகளாக ஒரு திடப்பொருளாக மாறுகின்றது. பின் அந்த நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் சுழற்சி பெற்று இது நட்சத்திரம் எப்படி முதல்ல கோளாயிருந்து அது நட்சத்திரமானதோ இதே போல இதன் ஈர்ப்பு வட்டத்தில் இது கோள்களாக வளர்ச்சி பெறும் தன்மை பெறுகின்றது. இதன் வரிசையில் அதனுடைய அகண்ட பள்ளியில் மற்றவர்கள் உணர்வு இருக்கப்படும் போது ஒவ்வொன்றும் அது எடுத்துக்கொண்ட உணர்வுக்கொப்ப ஒவ்வொரு உணர்வு கொண்ட நிலையில் மாறுகின்றது. நாம் பிரபஞ்சத்தில் எப்படி இந்த சூரிய குடும்பத்திற்கு பலவிதமான கோள்களும் இந்த 27 நட்சத்திரங்கள் வருகின்றதோ இதே போல் அதனுடைய அமைப்புகள் அமைகின்றது. அதற்கு இதனுடைய ஈர்ப்பு வட்டத்தில் வரும்போது அதன் வளர்ச்சிகளை அது வளர்வதும் அது வளரும் நிலையில் அது உமிழ்த்துவதை தூசிகளாக வருவதும் சூரியன் தனக்குள் எடுக்கும் போது இடைமறித்து மற்ற கோள்கள் துருவ பகுதியில் கவர்வதும் இவை அனைத்தும் ஆண்பால் பெண்பால் என்ற நிலையில் நட்சத்திரங்கள் உணர்வதை அது எதனுடன் இணைக்கின்றதோ அதன் உணர்வு கொண்டு அணுக்களின் தன்மை மாற்றமாவதும் ஒன்றுடன் கலந்து அதே இனத்தை அது தனக்குள் உருவாக்கும் ஆற்றல் பெறுகின்றது. பாறையானாலும் மற்ற நிலைகளானாலும் இது பிரபஞ்சத்தில் உருவாகும் நிலையை இங்கே ஊடுருவி பார்க்கின்றான். அங்கே நட்சத்திரங்கள் எப்படி உருவாகுது என்ற நிலையை பார்த்தாலும் மற்ற கோள்கள் இயங்கி வருவதையும் நம்ம சூரிய குடும்பத்தில் கோள்களாக இயங்குவதையும் நட்சத்திரங்கள் தன் ஈர்ப்பு வட்டத்தில் கோள்களை எப்படி வளர்க்கின்றது என்ற நிலையும் அதன் வரிசையில் நட்சத்திரங்கள் அதிலையும் நட்சத்திரங்கள் எப்படி வளர்ச்சியை அடைகின்றது என்றும் அதையும் காணுகின்றான். இப்போ ஒரு குடும்பத்தில் குழந்தைகள் வளரப்படும் போது தன் இனத்தின் விருதி அதனுடைய பருவம் வரப்போம் போது நாம் திருமணமாக்கி தன் இனத்தின் நிலைகளை உருவாக்குவது போன்று இதே போல பிரபஞ்ச இயக்கத்தில் கோள்கள் தனக்குள் உருவாகி நட்சத்திரங்கள் உருவாக்கப்படும் போது இதே போல ஒரு குடும்பமாக அந்த உணர்வின் சக்தி பெறப்படும் போது தனி பிரபஞ்சமாக ஒரு சூரிய குடும்பமாக பிரிந்து சென்றுவிடும். இது பேரண்டத்தில் இதை போன்று ஒன்று சேர்த்து வாழ்ந்தாலும் இதை அகன்று செல்லப்படும் போது முதல் உள்ள இந்த நமது சூரிய குடும்பம் அதன் வளர்ச்சியின் தன்மை தானே எடுத்து கவரப்போகும்போது இதனுடைய வளர்ச்சி கொள்ளும்போது நம்முடைய சூரியனோ அவனுடைய செயலிழக்க செய்து அது மங்க நேரும். பின் இதனுடைய நிலையில் திசை மாறி அது பாட்டு ஓடும் நிலைகள் கரைவதும் மற்றொன்றோடு மோதுவதும் இதன் சுழற்சியின் மையங்கள் மீண்டும் கரைந்து மற்ற இதுகளுக்கு இரையாகின்றது. இப்போ மனிதர்கள் உருவற்ற பின் அவர்கள் மடிந்தார்கள் என்றால் தன் இனங்கள் தான் விருத்தியாகின்றது. ஆனால் இவர்கள் மடியப்படு போகும்போது மீண்டும் கரைக்கப்படுகிறது இந்த சரீரம். இதே போலதான் சூரிய நிலைகளும் அது கரைந்து விடுகின்றது. இவ்வாறு பேரண்டத்தில் சூரிய குடும்பங்கள் அனைத்தும் இதை போன்று தன் இனங்கள் தன் நட்சத்திரங்கள் அது உருப்பெற்று அதன் ஒரு பிரபஞ்சமாக உருவாக்க தொடங்கினால் முதல்ல உருவான இந்த சூரியன் தனக்கு வரும் பங்கு கிடைக்கவில்லை என்றால் அது தன் செயலை இழந்து விடுகின்றது. இப்படித்தான் இதை தனது 5வது வயதிலிருந்து அதை நுகர்ந்து தன் உணர்வுக்குள் விளைந்து அவன் எண்ணத்தால் வெளிப்படுத்தி அவன் உடலில் விளைந்த உணர்வுகள் இன்றும் நமது பூமியில் படர்ந்திருக்கின்றது, அழியவில்லை. இதைத்தான் நமது குருநாதர் அவர் பெற்ற உணர்வின் தன்மை எனக்குள் பதிவு செய்து அதை நீ எவ்வாறு பெற வேண்டும் என்ற அந்த ஏக்க உணர்வுகள் அதை எடுக்கும்போது அதை நீ நுகரும்போது உன் உயிரில் உராயப்பட்டு அந்த உணர்வின் அலைகள் உனக்குள் எப்படி உணர்த்துகின்றது அதன் தொடர் கொண்டு நீ எப்படி அறிகின்றாயோ இது ஒவ்வொருத்தரும் இதே உணர்வுகளை பாய்ச்சப்படும் போது அவர்கள் அறியும் ஆற்றல் வருகின்றது. இப்போ உதாரணமாக கோபமும் வெறுப்பும் வேதனை உருவாக்கும் உணர்வுகள் நமக்குள் வளர்ந்து விட்டால் அதை சொல்லாக ஒருவருக்குள் பதிவு செய்த பின் அவரை கோபமாக சொன்னவர்கள் திரும்பி எண்ணும் போது அந்த உணர்வுகள் எப்படி அவர் உடல்களை வளர்ச்சி பெறுகின்றதோ இதே போலதான் அந்த துருவன் கண்ட உணர்வுகள் அவருடைய வளர்ச்சியில் வளரப்படும் போது அதை நீ நுகர்ந்தறிகின்றாய். இது உனக்குள்ளும் விளைகின்றது. இந்த உணர்வின் சொல்லாக சொல்லும்போது இது வளர்ச்சியின் தன்மை கேட்பர் உணர்வு பதிவாகி அவர் நினைவு கொண்டு எடுப்பார் என்றால் இந்த பிரபஞ்சத்தின் உணர்வுகளை அவர் அறிவிக்கும் தன்மையும் மனிதனாக இருக்கும்போது
நாம் பிரம்மாவை சிறைப்பிடித்தான் 6வது அறிவின் தன்மை கொண்டு விண்ணுலக ஆற்றலை தனக்குள் அது பெருக்கப்படும் போது அதை தனக்குள் புது உருவாக்குகின்றான் என்று பொருள்பட சொல்லுகின்றார். நாம் எண்ணத்தால் நாம் எடுக்க முடியும், மற்ற உயிரினங்கள் அதை கவர்ந்து எடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை. மற்ற தன்னை காற்றும் வலுகொண்ட மிருகங்களை பார்க்கப்படும் போது அதன் வலுவை நுகர்ந்து தனக்குள் பதிவாக்கி அந்த மிருகங்களிலிருந்து தப்பிக்கும் உணர்வை நுகரப்படும் போது அது சிறுக சிறுக விளைந்து அந்த மிருகத்தின் இந்த உடல் மடிந்த பின் அந்த மிருகத்தின் ஈர்ப்பு வட்டத்திற்கே சென்று விடுகின்றது. பின் அதற்குள் சென்று அந்த மிருகத்தின் உணர்வை கவர்ந்து அதன் ரூபமாக மாறுகின்றது. இப்படித்தான் நாம் பல கோடி சரீரங்களை கடந்து வந்தோம் என்ற உண்மையை தெளிவாக்கி, இதே போல பிரபஞ்சத்தின் இயக்கங்களும் நட்சத்திரங்களுடைய மாற்றங்களும் இதை இளமை பருவத்தில் இந்த கண்டுணர்ந்த துருவன் என்ற நிலையில் காரணம் பெற வைத்து அவன் எவ்வாறு பெறுகின்றான் என்ற நிலையை காட்டுகின்றார். இப்ப நாம் தியானிக்கும் போது அதெல்லாம் நீங்க காணப் போகின்றீர்கள், அந்த உணர்வினை உங்களுக்குள் சேர்க்கப் போகின்றீர்கள். ஆகவே இதை பதிவு செய்கின்றோம். இதை போல மற்ற கோள்கள் தனக்குள் உமிழ்த்து நாம் முதலில் சொன்ன மாதிரி அதன் பங்கின் விகிதம் கலக்கப்படும் போது நமது பூமி கவர்ந்து நாம் பூமியின் நிலப்பரப்பில் மேலே படுவதும், அதே சமயத்தில் இது சுழற்சியில் ஏற்படும் வெப்பம் நடுமையம் அடைவதும், அந்த வெப்பம் தன் நடுமையத்தில் இருக்கும் அதிகொதிகலனாகி தன் அருகில் இருப்பது உருகுவதும், சில மாற்றங்கள் ஏற்படுவதும், ஆவின் தன்மை அதனுடைய அடைச்சி ஆகும் போது ஒரு பாத்திரத்தில் நாம இப்ப கேஸ இது வச்சிருக்கோம், திடீர்னு வெடிப்பது போன்று அதை வெடித்து ஊடுருவிய கேஸுகள் மற்ற பக்கம் இதனுடைய கலந்த கலவைகள் ஆவியாக மாறுவதும், ஒரு பக்கம் அது எரிமலையாக வெடித்து நாம் எப்படி மலம் வெளியே கழிக்கின்றோமோ இதே போல மலத்தை போன்று எரிமலையாக நம் பூமியில் வளர்வதும், இதே மாதிரி ஒவ்வொரு கோள்களும் எரிமலை உண்டு என்ற உண்மையை அதை நீ பார்க்கும்படி நம்ம செய்கின்றார். இதை நீங்களும் பார்க்கலாம். ஏனால் எதிலிருந்து இந்த உணர்வு வருகின்றதோ அதன் தொடர் வரிசையில் நாம் பார்க்கும் அந்த காணும் நிலையில் நமக்குள் அந்த உணர்வுகள் இயங்குவதையும் நமக்குள் பார்க்கலாம். இப்படி அது வளர்ச்சி அடைந்து அது ஆவியாக கலவைகளாக அனுப்பப்படும் போது நாம் முதலே சொன்னபடி முதல் கடல்வாழ் நிலைகளில் ஒரு அழுக்கை போன்று தேங்கி அதனின் கடல்வாழ் பாறைகளில் கலக்கப்படும் போது கடல்வாழ் காளான்களாக முதலே உருபெறுகின்றது. அது சீக்கிரம் கரைகின்றது. மற்ற அழுக்குகளுடன் சேர்த்து ஒரு விஷத்தன்மை வாய்ந்த ஒரு செடி, அது ஒரு இப்ப நாம் பார்க்கிறோம்ல பாசம் என்று நம்ம தண்ணீர் தேங்கி இருப்பது போன்று அவருடைய அடர்த்தின் நிலைகள் இதனுடன் கலந்து விளைகின்றது. அது விளைந்த இவை அணுக்கும் அது ஒவ்வொரு விதமான அணு கருக்களாக உருமாறி பல செடி கொடிகளாக உருவாவதும் அதனுடைய வளர்ச்சியின் தன்மையை பெறுகின்றது. இப்படி வளர்ச்சியின் தன்மை அடையப்படும் போதுதான் விண் உலகில் ஆண் என்ற நட்சத்திரமும் பெண்பால் கொண்ட நட்சத்திரங்கள் உணப்பும் அந்த அணுக்களின் தன்மை பரவி வரப்படும் போது அது அலைகளாக அணுக்களாக மாறுகின்றது. இப்ப வியாழன் கோள் வரும் இந்த கதிரியக்க பொறிகள் அது அணுக்களாக வெளி உமிழ்த்தப்படும் போது இது வளர்ச்சி பெற்ற நட்சத்திரமும் இது நட்சத்திரங்களாக வளர்ச்சி பெறும் பருவத்தில் உள்ள இந்த வியாழன் கோள் இருந்து வரக்கூடிய அந்த கதிரியக்க பொறி அணுக்களாக மாறி அது வரப்படும் போது இதை கண்ட பின் உதாரணமாக பெண்பால் கொண்ட ஒரு நட்சத்திரத்தின் நிலையை இதன் அருகிலே வந்தால் இந்த அணுக்கள் நகர்ந்து ஓடுவதும் இது ஓடுவாதையில் இதனுடைய அழுத்தத்தை கண்டு ஆண்பால் என்ற நட்சத்திரத்தின் அது அணுக்களின் மோதியுடனே ஒன்றுடன் ஒன்று சுழற்சியின் தன்மை அது அடைகின்றது. இப்ப மூன்றும் ஒன்றாக சேர்க்கப்படும் போது இதனால் ஏற்படும் வெப்பம் ஒரு துடிக்கும் நிலைகள் உருவாகின்றது. அதில் ஏற்படும் வெப்பத்தை
அதன் அருகிலே மற்ற கோள்களின் தூசிகளை கவர்ந்த பின் ஒரு உயிரணின் தன்மை அடைகின்றது. அப்படி பல நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றும் கலவை கொண்டு இப்படி பலவிதமான நட்சத்திரங்களின் உயிரணுக்கள் மேலே உருவருகின்றது. இப்ப பூமியும் மற்ற கோள்களோ சுழற்சி ஆகும் போது துருவ பகுதியில் தனக்குள் கவர்வதும் சுழற்சி பாதையில் வெப்பமாவதும் தான் கவர்ந்து கொண்ட நிலைகள் மேற்பரப்பில் ஆனாலும் மையத்தில் ஏற்படும் வெப்பத்தால் அது சிறுக சிறுக உருகி, இப்ப நாம் பார்க்கிறோம் பூமியில் நிலநடுக்கங்கள் வந்ததுன்னு. நிலநடுக்கங்கள் வந்தால் சில பக்கம் பூமி கீழே ஓடி போடும். கடலுக்குள்ள நிலநடுக்கம் வரப்போகும்போது அதிலையும் மாற்றங்கள் ஏற்படும். இது அழுத்தத்தின் தன்மை வரப்போகும்போது ஒரு பக்கம் இந்த நீரின் அழுத்தமும் நிலநடுக்கம் வரப்போகும்போது கடல்களில் பெரும் மழையாக இது உண்டி, அதாவது அந்த கொதிகலன் ஆகும்போது இது அடிபாகத்தில் கொதிக்கப்படும் போது கடல்களில் மலைகளாக எழுந்திருச்சு வரும். இப்படிதான் சில பகுதி ஆழப்பகுதிகளாக செல்வதும் பாறைகளில் மேடும் பள்ளமாக அமைவதும் இதே போல உருகி கீழிருந்து வெப்பமாக வருவதே மேலே சிறு கொதிகலங்களாக வருவதும் பார்க்கலாம். நிலத்தில் இருக்கும்போது நீர் கிணத்துக்குள் இருக்கும்போது வெப்பமாக இருக்கும். நீங்கள் ஒரு தொட்டியில் எடுத்து வச்சிருந்தால் விறுவிறுன்னு இருக்கும் காலையில் பார்த்தா. ஆனால் அதே சமயத்தில் கிணத்தில் இருக்கும்போது வெப்பமாக இருக்கும். இதே நீரின் சக்தி ஆவியாக்கி பல மற்ற பாகங்களில் அது கலர்வதும் அதே சமயத்தில் கீழிருந்து வெப்பங்கள் மேல் பரப்பில் படும்போது இது தூசிகளாக இருப்பது ஒன்றோடு ஒன்று கலந்து மண்களில் பலவிதமான கலர்கள் வருகின்றது. இது எதனுடைய கலவைகளாக இருக்குதோ தன் இனத்தை அதை இழுத்து தான் சேர்த்துக் கொள்ளும். ஓர் செடி எவ்வாறு தன் கலவின் தன்மை பெற்றதோ காற்றில் பறந்துள்ளதை அதன் துணை கொண்டு தனக்குள் கவர்ந்து அந்த பாறையின் தன்மை அந்த செடி தன்னுடைய இனத்தை விருத்தி செய்கின்றதோ இதே போல மேல் பரப்பில் பறந்திருப்பது தூசியாக இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய வெப்பத்துடன் இது இணைந்து இதே நட்சத்திரங்கள் ஆண் பெண் என்ற உணர்வின் தன்மை வரும்போது இது இணைந்து மணலாகவும் மண்ணாகவும் இதை போல மாறுகின்றது. இவை ரெண்டும் இணைந்தால்தான் அந்த மண்ணுகளின் கருக்கூடி அந்த உணர்வின் தன்மை தன் இனத்தை சேர்த்து அதனுடைய விருத்தியாக்கின்றது. இப்படி பல மாற்றங்கள் நம் பூமியில் ஏற்படுவதும் இதிலிருந்து ஆவியின் தன்மை வெளிவருவதும் மீண்டும் கடல் அலைகளால் எழுப்பதும் இது தாவர இனங்கள் தனக்குள் அது கடலுக்குள் தாவர இனங்கள் வளர்ச்சி பெறுவதும் அந்த தாவர இனங்கள் வித்து உருவாவதும் அதில் மீன் இனங்கள் அந்த உயிரினங்கள் அந்த உயிரின தனக்குள் பட்டவுடனே அது மீன் இனங்களாக உருவாவதும் அது எந்தெந்த தாவர இனங்களை உணவாக உட்கொள்கின்றதோ அதற்கு தகுந்த ரூபம் பெறுவதும் தான் கலந்த உணர்வுகள் அந்த தாவர இனங்கள் எப்படி பலவிதமான வண்ணங்கள் இருக்கின்றதோ இதே போல அந்த மீன் இனங்கள் வண்ணங்கள் மாறுவதும் அது எதன் நிலை நினைத்தது இப்படியெல்லாம் மாறி வருகின்றது. இப்படி மாறி வந்த நிலையில்தான் அதில் கருமுட்டைகள் அது வெளிப்படும் போது சுழல் புயலின் நிலைகள் வானிலை ஈர்க்கப்பட்டு மேகக்கூட்டங்கள் ஆகி இப்ப பார்க்கும் புயல் வந்தால் எப்படி இந்த புயலின் தன்மை மேலே இழுத்து வான மண்டலத்தில் அது மேகங்களாகி அது மீண்டும் மழையாக பெய்கின்றது. இப்போ சனிக்கோள் எப்படி தன் சுழற்சியின் தன்மையை கொண்டு தனக்கு உரையாக்கின்றதோ அதே போல சனிக்கோளின் உணர்வின் தன்மை தன் சுழற்சியின் பாதை எத்திசையில் அதிகமாக சேர்க்கின்றதோ அப்போ வானவீதியில் இருப்பதை போன்று இதில் சூரியனால் வெளிப்படும் இந்த ஆவின் தன்மை கூடப்படும் போது அந்த சனிக்கோள் இதன் நேராக வரப்போது இழுத்து சுழல் காற்றாக மாற்றும். அது வானவீதியில் இழுக்கும். இதன் நிலைகள் இந்த பிரபஞ்சத்திற்கு சிலது சேரும், சிலது நம் பூமியின் நிலைகள் மேலே போகும்போது அந்த மற்ற இது கவர்ந்து கொண்ட நிலைகளுடன் உராய்ந்து இந்த ஆவி கூட்டத்திற்கு மழை நீராக வருகின்றது. ஆனால் இந்த கடலுக்குள் ஏற்பட்ட மற்ற தாவர இன வித்துகளும் இம்மழை நீருடன் கலந்து நம் நிலப்பகுதியில் வாழும் தாவர இனங்களாக வளர்ச்சி பெறுகின்றது. இப்போ கடலுக்குள் ஒன்றோடு ஒன்று மோதி பலவிதமான நிலைகள் தாவர இனங்கள் உருவாவது போல மேல் பரப்பிலும் இதே போல இது வளர்ச்சி பெற தொடங்குகின்றது. இதுவெல்லாம் நாம் பார்த்தேன். ஆனால் எப்படி பார்த்தேன்? குருவால் அவர் கண்டுணர்ந்த உணர்வும் குரு அகசின் தனக்குள் கண்டுணர்ந்த உணர்வின் அலைகளும் வெளிவந்த இந்த உணர்வை நுகர்ந்து
அதே உணர்வின் காட்சியை காணுகின்றோம். இப்போ டிவி அலைகளில் எதன் மேல் எதை எடுத்து அந்த அலைவரிசை வரும்போது பார்க்கின்றனரோ டிவிகள் பார்க்கின்றோம். இதே போலதான் நாம் கருவழிகளால் ஊற நம் உடலுக்குள் பதிவு செய்து எதனின் பதிவின் நிலையை மீண்டும் அந்த அலைகளை நுகரப்படும் போது நமக்கு உணர்வலையாக காட்சிகளாக தெரிவதும் அதே உருவத்தின் முன் அது உருவமாக அது காட்சி தருவதும் இது சில நேரம் நம்ம கனவுகளை பார்க்கின்றோம். நாம் கவர்ந்து கொண்ட உணர்வுக்கொப்ப நாம் பார்க்காத உருவங்களை பார்ப்போம். அது பல அணைகள் ஒன்றோடு ஒன்று சேர்க்கப்படும் போது உருவங்கள் ஐந்தும் மாறும் மாறி வரும். இதே போல நம் உடலுக்குள் அது செல்லப்படும் போது பல வித்தியாசமான அணுக்களை நமக்குள் உருவாகும். இந்த கணாக்களும் பகலில் நாம் கண்டுணர்ந்த உணர்வு பதிவாகி நாம் பலனடைந்து தூங்கினாலும் இந்த ஆன்மாவிலிருந்து நாம் சுவாசித்து உயிருக்கு சென்று உடலுக்குள் சரியான அந்த ஊழ்வனை என்ற அந்த உணவின் அணுக்கள் விட்டு பறக்கின்றது. ஆக நமக்குள் அதை சேர்த்து அதை தன்னிச்சையாக வளரத் தொடங்கின்றது. நாம் சில நேரங்களில் நினைத்து வருகின்ற கணாக்கள் சில நேரங்களில் இங்கோ நாம் சுழல்வது போல இங்கோ வாழ்வது போன்றெல்லாம் சிலருக்கு இருக்கும். கணா பார்க்காத நான் இல்லை என்று கூட சொல்லலாம். நம்ம நினைவில் வருவதுதான் சில காலம் நினைவில் வருவதில்லை. சில காலம் அழுத்தத்தின் தன்மை அதிகமாகிவிட்டால் அவருடைய வேகத்திற்கும் தன்மை கொண்ட ரூபங்களில் ஏதோ பார்த்தம் எப்படி இருக்கும் என்று நமக்குள் அந்த நினைவுக்கு வரும். இந்த இயற்கையின் நியதிகள் எப்படி என்ற அலையை கணாக்காலங்களையும் குருநாதர் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார். எப்படி நீ நுகர்கின்றார், எதன் வழி உனக்குள் செல்லுகின்றது, எப்படி எல்லாம் வளர்ச்சி அடைகின்றது என்று. இதை போலதான் நமது பூமியில் மற்ற நட்சத்திரங்கள் எதிர்மறையாகி ஒன்றோடு இருப்பதை நீங்கள் உங்களுக்குள் சுவாசித்து இந்த உணர்வின் தன்மை உங்கள் உள் உணரலாம். நட்சத்திரங்கள் தான் கவருவதும் நட்சத்திரங்களிலிருந்து தோள்களாக மாறுவதும் பிரபஞ்சத்தில் பரவுவதும் கோள்கள் கவர்வதும் அதிலிருந்து வருவதை சூரியன் ஈர்ப்பதும் என்று உங்களில் காட்சிகளில் பல வான்வீதியின் உணர்வுகளை வான மண்டலத்தின் அதிசயங்களை உங்களுக்குள் நுகரும் ஆற்றலாக அறிந்து இதை புலனறிவுகளில் காணலாம். அதில் வரும் பல பல வர்ணங்கள் ஒன்றுடன் ஒன்று கலந்து வர்ணங்கள் பல வகையாக வர்ணங்கள் மாறிக்கொண்டு இருப்பதும் காணலாம். இப்போது கேதுக்குள் நட்சத்திரத்தின் அருகில் இருக்கும் அந்த விஷத்தன்மைகளை தனக்குள் எவ்வாறு கவர்ந்து கொள்கின்றது, விஷத்தின்
அணுக்கள் தனக்குள் மோதும் போது அந்த விஷத்தின் உணர்வுகள் ஊடுருவி இப்ப மின்னல்கள் எப்படி தாக்குகின்றதோ இதை போல ஒளிக்கதிர்களாக ஊடுருவி பாய்வதை காணலாம். கேது அதன் அருகிலே இருக்கும் ராகு கோள் இந்த விஷத்தின் தன்மை இது வான்வீதியின் ஒளித்தன்மையை தனக்குள் கவர்ந்தாலும் இந்த விஷத்தன்மை தாக்கப்படும் போது ஆக கரும் நீளமாக இது உருமாறுவதை காணலாம். இப்போ இதனின் தாக்குதலில் மற்ற நட்சத்திரங்களிலிருந்து வரும் உணர்வுகள் ஒன்றுடன் ஒன்று பல பொறிகளாக மாறி அதன் நிலையில் மோதுதலில் ஆவியாக மாறுவதும் இடையற்ற நிலைகள் மாறுவதை இது உரப்பணியாக சனி தனக்குள் எடுத்து உரை வட்டங்களாக மாற்றுகின்றது. எப்படி மலைப்பகுதியில் அதற்கு தக்கவாறு உரைப்பணிகளை மாற்றுவது போன்று இது உறைவிடமாக தன் சுழற்சி வட்டத்தில் மாறுவதும் மீண்டும் அது கரைவதும் மீண்டும் இந்த பிரபஞ்சத்தில் பரவுவதும் இதை போன்ற மின்னணுவின் தன்மையை ஒன்றுடன் ஒன்று தாக்கும் போது ஆவின் தன்மை அடைந்து சனிக்கோள் தனக்குள் எடுத்தாலும் அதிலிருந்து வரக்கூடியதையும் மற்ற விஷத்தன்மையின் தனக்குள் கவர்வதும் வியாழன் கோள் தனக்குள் கவர்ந்து அந்த உணர்வுகள் அது ஒன்றுடன் ஒன்று கலக்கச் செய்வதும் இந்த மின்னணுவின் கதிர்கள் கதிரியக்க பொறியாக மாற்றுவதையும் மின் அணுவின் தன்மை தனித்தன்மை ஆன பின் அந்த ஒளி அலைகளை வெள்ளி தனக்குள் கவர்ந்து மிக சக்தி வாய்ந்த ஒளிகள் சுடர்களை வெளிப்படுத்துவதை இப்போது இந்த கோள்களின் நிலைகளில் காணலாம். சூரியனின் அருகில் இருக்கப்படும் போது புதன் கோள் சூரியனில் எதிர்நிலை கொண்டு தாக்குதலால் இதை கவரும் புதன் கோள் ஒரு பகுதி வெப்பமும் தான் மற்ற பிரபஞ்சத்தில் இருக்கும் நிலைகள் இதை கொண்டு உலோகத்தன்மைகளாக மாற்றிக்கொண்டிருப்பதையும் காணலாம். அதிலிருந்து உலோகத்தன்மை வாய்ந்ததை அதை உமிழ்த்துக் கொண்டிருக்கும் போது சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் வெளிவிடப்படும் போது அதனுடைய காந்தப்புலன் அறிவு இதனுடன் மோதுண்டு வெளியிலே பிரபஞ்சத்தில் பரவி கொண்டிருப்பதும் இதை செவ்வாய்க்கோள் தனக்குள் கவர்ந்து ஓசைகள் அதனுடன் மோதப்படும் போது அந்த ஒளிகள் எழுப்புவதை காணலாம்.
இது ஒன்றுடன் ஒன்று மோதும் போது இதனின் நிலைகளை சிகப்பு நிறமான நிலைகள் அந்த கோள் காணப்படும். ஒன்றுடன் ஒன்று மாறி புகை மண்டலங்களாகவும் மற்ற நிலையில் வரும்போது ஒளியின் தன்மைக்குள் சிகப்பு கலராக தோற்றுவிக்கும். இவை பிரபஞ்சத்தில் கலந்து பரவி கொண்டிருப்பதை நமது பூமி தனது ஈர்ப்பில் வரப்படும் போது பூமியின் ஈர்ப்பு வட்டத்தில் சுழண்டு கொண்டிருக்கும் திங்கள் அது தனக்குள் அது கவர்ந்து கொண்டிருப்பதும் அதிலே மிதப்பதையும் அது கவரப்படும் போது திங்கள் கோளில் தூசிகளாக படர்வதை காணலாம். மற்ற இவை அனைத்தும் நமது துருவ பகுதியில் கவர்ந்து துருவத்தின் வழி நமது பூமி ஈர்க்கும் போது நமது பூமியின் நிலைகள் 0, அதாவது கோழிமுட்டை வடிவில் உருண்ட நிலையும் நீண்ட நிலைகளாக நமது பூமி சுழல்வதை காணலாம். துருவ பகுதியில் இருக்கும் தன்மையை நாம் இருக்கும் எல்லையிலிருந்து இதை காணலாம். இப்போது வியாழன் கோள் தான் பெருகுவதற்கு அதன் உபக்கோள்கள் அதை எவ்வாறு கவர்கின்றது, அதிலிருந்து உமிழ்த்தும் தூசிகள் வியாழன் கோளை சுற்றி படர்வதும் அது நுகர்வதும் தனக்குள் மாற்றமாகும் அற்புத நிகழ்ச்சியை நீங்கள் காணலாம். இதேபோல செவ்வாய்க்கோளின் ஈர்ப்பு வட்டத்தில் இதனுடைய உபக்கோள்கள் இதை கவர்ந்து அது தூசிகளாக வெளிப்படுவதை உபக்கோள்கள் தனக்குள் வளர்வதும் அதனுடைய உமிழ்த்தும் உணர்வுகள் செவ்வாய்க்கோள் தனக்குள் எடுத்து மற்ற கலவைகள் ஆவதையும் காணலாம். இப்ப வான மண்டலத்தில் பல பல கலர்களும் அது அணுக்களை மாற்றமாகி அகன்று செல்வதையும் பரவி ஒவ்வொரு அணுக்களும் ஒன்றுக்குள் ஒன்று புகுந்து ஒன்றின் தன்னை இந்த கலர்கள் மாறிக்கொண்டே செல்வதை காணலாம்.
இப்போது நமது துருவ பகுதியில் வருவதை துருவ நட்சத்திரம் கவர்ந்து ஒளி அலைகளாக மாற்றுவதும், நம் பூமிக்குள் கவர்ந்து இது பரவுவதை பூமியின் பரப்புகள் தூசிகளாக படர்வதும், இப்போ பூமியின் ஊடுருவி இந்த பூமியின் வெப்பக்கலங்கள் கூடுவதும் கலவைகள் மாற்றம் அடைவதையும் உங்களால் அந்த அருஞானி கண்டுணர்ந்த உணர்வுகள் உங்களின் நினைவாற்றல் கொண்டு பூமியின் நடுமையத்தையும் நீங்கள் உணரலாம். அது மாற்றம் ஆவதை அண்டத்தில் விளைந்த உணர்வுகள் அனைத்தும் இந்த பிண்டத்துக்குள் எப்படி தன் உணர்வின் கலர் மண்டலங்கள் எப்படி உள்ளே சுவாசத்துக்குள் சென்று ஒவ்வொரு உடலுக்குள்ளும் இந்த உணர்வுகள் பரவி அதன் நிலைகள் உங்கள் உடலுக்குள் இந்த பூமிக்குள் எவ்வாறோ இதே மாதிரி உங்கள் உடலுக்குள் அதன் அணுக்கள் அது கவர்ந்து தன் வளர்ச்சியின் தன்மை நிலையை உங்கள் உடலுக்குள் பல வண்ணங்கள் மாறுவதும் ஒன்றை தனக்குள் வண்ண நிலைகள் கொண்டு அது உடல்கள் எடுப்பதையும் காணலாம். உடல் உள்ள உங்க அணுக்கள் அது நுகர்வதை பார்க்கலாம். அதே உணர்ச்சிகளை உங்க உடலுக்குள் அது இந்த குருவி குஞ்சுகள் எப்படி சாப்பாட்டுக்கு இயங்குகின்றதோ அதனுடைய துடிப்பு உடல் வருகின்றதோ இதே போல உங்க உடலுக்குள் இருக்கும் அணுக்கள் தன் இறைக்காக உணர்ச்சிகளை தூண்டி அது பெரும் உணர்வுகளை உங்க உடலுக்குள் உணரலாம். இப்போது துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகள் நீங்கள் நுகர்ந்து உங்க உடலுக்குள் பரவப்படும் போது மெர்க்குரி போன்ற உங்க உணர்வின் அணுக்கள் மகிழ்ச்சி பொங்க அந்த உணர்வின் தன்மை ஈர்த்து உங்க உடலுக்குள் ஒரு ஒளியின் தன்மை அடைவதை உணரலாம். ஒவ்வொரு அணுக்களிலும் இதனுடைய மாற்றங்கள் இப்போது நீங்கள் நுகர்ந்து ஒவ்வொரு அணுக்களிலும் இணைக்கப்படும் போது உங்கள் அறியாதை சேர்ந்த விஷத்தன்மை கொண்ட அணுத்தன்மைகள் மறைவதும் உங்கள் உடல் உள்ள இப்போது நோய்கள் ஆவியாக அந்த விஷத்தன்மைகள் ஆவியாக மாறுவதும் உங்கள் உடல்கள் லெவுகாவதையும் காணலாம். இப்போது உங்களுடைய நினைவினை பிற மண்டலத்திலிருந்து கவரும் நட்சத்திரத்துடன் இணைத்து உங்களுடைய நினைவாற்றலை செலுத்துங்கள்.
இப்ப வான்மண்டலத்தில் பல வண்ணங்கள் மாறி மாறி பல மாற்றமடைந்து கொண்டிருப்பதை நீங்கள் காணுகின்றீர்கள். அவை நம் துருவ பகுதிக்கு வரப்படும் போது துருவ நட்சத்திரம் அது கவர்ந்து அது எவ்வாறு ஒளியாக மாற்றுகிறது என்ற நிலைகளை உங்களால் உணர முடியும். அந்த உணர்வுகளை வெளிப்படுவதையும் காணலாம். இவை அனைத்தும் உங்கள் புருவ மத்தியில் எண்ணத்தை செலுத்தி அதன் வழிதான் உங்கள் உடலுக்குள் உணர்வுகளை பரப்புதல் வேண்டும். அதன் வழிதான் இன்று பிரபஞ்சத்தை அறியும் ஆற்றல் பெற வேண்டும். துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் நாம பூமிக்கு வருவதை இடைமறித்து எப்படி அதனுடைய மாற்றங்கள் உருவாக்கி கொண்டிருப்பது என்ற நிலையை நீங்களும் இந்த உணர்ந்து உங்கள் உடலுக்குள் இது பெரும் சந்தர்ப்பம் கிடைக்கின்றது.